J.K. Rowling's Harry Potter and the Chamber of Secrets, Chapter 10, The Rogue Bludger. சில மணி நேரங்களுக்கு அப்புறமா கையில ஏற்பட்ட தாங்க முடியாத வழியில அலர்னபடியே அந்த கும்மிருட்டுல ஹாரி விழிப்பு வந்து எழுந்து உட்கார்ந்தான். எலும்பற்ற அவனோட கையில இப்போ பெரிய பெரிய எலும்பு துண்டுகளை உணர்ந்தான். ஒரு வினாடி அந்த வலிதான் தன்னை எழுப்பி இருக்குமா அப்படின்ற எண்ணம் வந்தது. பின்னர் அங்கு சூழ்ந்திருந்த இருள திகிலூட்டும் விதமா சிலிர்த்து போய் தான் நெத்தியில யாரோ பஞ்சு வச்சு ஒத்தி கொடுக்கறது போல உணர்ந்தான். ஐயோ தள்ளி போ அப்படின்னு சத்தமா கத்திட்டான். அப்புறமா டாபி, அந்த ஹவுஸ் எல்ஃபுடைய அகண்டு விரிந்த கண்கள் வியப்பு மாறாம இருளை கிழிச்சுக்கிட்டு ஹாரிய உத்து பார்த்தது. நீண்டிருந்த அதோடைய மூக்கு நுனி வழியா ஒரு கண்ணீர் துளி வேற வழிஞ்சு ஓடுச்சு. ஹாரி பாட்டர் மறுபடியும் பள்ளிக்கு வந்துட்டாரு அப்படின்னு ரொம்ப பரிதாபமா முணுமுணுத்தது. டாபி ஹாரி பாட்டருக்கு விடாப்பிடியா திரும்ப திரும்ப எச்சரிச்சான். ஹா சார், நீங்க ஏன் டாபியை அலட்சியப்படுத்துனீங்க? ரயிலை தவற விட்டப்பவே ஹாரி பாட்டர் ஏன் வீட்டுக்கு திரும்ப போகல? தலையணையில சாஞ்சு நிமிந்து உட்காந்தபடியே ஹாரி டாபி கையில இருந்த பஞ்சை தள்ளி விட்டான். நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்புறம் உனக்கு எப்படி தெரியும் நான் ரயிலை தவற விட்டேன்னு? டாபியுடைய உதடுகள் நடுங்குச்சு. ஹாரிக்கு திடீர்னு தான் ஒரு சந்தேகம் எழுந்தது. அது நீதான் அப்படின்னு எதையோ உணர்ந்தவனா மெல்லமா சொன்னான். பேரியருக்குள்ள நாங்க நுழைய முடியாதபடி நீதான் ஏதோ செஞ்சிருக்க. ஆமா சார், உண்மைதான் அப்படின்னு சொன்ன டாபி தலைய வேகமா ஆட்டினதுல அதோட அகண்ட காதுகள் படபடன்னு அடிச்சுக்குச்சு. ரயிலை பிடிக்க போக முடியாதபடி பாதையை அடைச்சு வச்சுட்டு டாபி ஒளிஞ்சு நின்று ஹாரி பாட்டரை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். அதுக்காக டாபி அப்புறமா அவன் கைகளில் இரும்ப பழுக்க காய்ச்சி சூடு வச்சுக்கிட்டான் சார் அப்படின்னு சொன்னபடியே அது கைகளை நீட்ட ஹாரி 10 நீளமான கட்டுகளை அது விரல்களில் பார்த்தான். ஆனால் டாபி அதுக்காகலாம் கவலையே படலை சார். அவனுடைய சிந்தனையெல்லாம் ஹாரி பாட்டருடைய பாதுகாப்பை பற்றி மட்டும்தான். ஆனால் ஹாரி பாட்டர் வேறொரு வழியில் பள்ளிக்கு மறுபடியும் போய் சேர்ந்துடுவாருன்னு டாபி கனவுல கூட நினைக்கல சார். அது ஒரு இடத்துல நில்லாம முன்னும் பின்னும் அசைஞ்சபடியே அவலட்சணமான அதோட தலையை மறுத்து மறுத்து ஆட்டிக்கிட்டு இருந்தது. ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸுக்கு திரும்ப வந்துட்டாருங்கிற செய்தியை கேட்டப்போ டாபி பயங்கர அதிர்ச்சி அடைஞ்சு அவனுடைய எஜமானர்களின் இரவு உணவை வேற கருக விட்டுட்ட. அதுக்காக டாபி அப்படி ஒரு சவுக்கடிய இதுவரை அவன் வாழ்நாளில் வாங்கினதே இல்லை சார். ஹாரி தலையணையில சரிஞ்சு உட்கார்ந்தான். உன்னால நானும் ராணும் ஸ்கூல்ல இருந்தே கிட்டத்தட்ட வெளியேற்றப்பட்டுட்டோம் தெரியுமா அப்படின்னு ஹாரி ரொம்ப கோபமா கேட்டான். மொத்த எலும்பும் என் கையில திரும்ப வரத்துக்குள்ள முதல்ல நீ இடத்த காலி பண்ணிடு டாபி, இல்லைன்னா நானே உன் கழுத்தை நெரிச்சிடுவேன். டாபி முகத்துல பலவீனமான ஒரு புன்னகை படர்ந்தது. டாபிக்கு கொலை மிரட்டல்கள் எல்லாம் புதுசு இல்லை சார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 தடவையாவது டாபிக்கு இது போன்ற மிரட்டல்கள் எல்லாம் வீட்டுல வரும் சார் அப்படின்னு சொன்னபடியே அது அணிஞ்சிருந்த பயங்கர அழுக்கான தலகாணி உரையோட நுனியில மூக்க ஒரு தடவை சிந்திக்கிச்சு. ஹாரி கண்ணுக்கு டாபி இப்ப ரொம்ப பரிதாபமா தெரிஞ்சான். தன்னையும் மீறி தன்னோட கோபம் இப்ப தணிஞ்சு போனதை ஹாரி உணர்ந்தான். இதை போய் ஏன் அணிஞ்சிருக்க டாபி அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டான். அந்த தலையணை உரைய கையில இழுத்து பிடிச்சு நீட்டி காமிச்சபடியே இதுவா சார் அப்படின்னு கேட்ட டாபி, இதுதான் ஹவுஸ் எல்ஃப்ஸ் அடிமையா இருக்கிறதுக்கான அடையாளம் சார். டாபியுடைய எஜமானர்கள் டாபிக்கு துணிகளை பரிசா வழங்கினா மட்டுமே டாபியை விடுவிக்க முடியும் சார். அதனாலேயே டாபி சேவை செய்யற குடும்பத்தை சேர்ந்தவங்க டாபிக்கு ஒரு காலுரை கூட வழங்கிடாம இருக்கணுங்கிறதுல கவனமா இருப்பாங்க சார். அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா சார், நான் அவங்க வீட்டை விட்டு மொத்தமா வெளியேறி சுதந்திரமானவனா மாறிடுவேன் இல்லையா? டாபி அதோட ஈரம் கசிந்த கண்களை தொடச்சு விட்டபடியே சட்டுன்னு சொல்லுச்சு. ஹாரி பாட்டர் வீட்டுக்கு திரும்ப போகணும். அந்த காரியத்தை நடத்தி முடிக்க டாபி அவனுடைய பிளட்ஜரே போதும்னு தான் நினைச்சான். என்னது, உன்னுடைய பிளட்ஜரா அப்படின்னு கேட்ட ஹாரிக்கு மறுபடியும் கோபம் தலைக்கேறுச்சு. அப்போ நீ தான் அந்த பிளட்ஜரை வச்சு என்னை கொல்ல முயற்சி பண்ணியா? ஐயோ, உங்களை கொல்றதுக்கு இல்லை சார், ஒருபோதும் உங்களை கொல்ல நினைக்கவே இல்லை சார் அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சு சொன்ன டாபி தலையை அவசரமா மறுத்து மறுத்து ஆட்டுச்சு. டாபி, ஹாரி பாட்டருடைய உயிரை காப்பாற்ற தான் நினைச்சேன் சார். ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கிறத விட படுகாயம் அடைஞ்ச நிலைமையிலையாவது வீட்டுக்கு திரும்ப போறது தான் சிறந்தது சார். வீட்டுக்கு திரும்பி அனுப்பப்படும் அளவுக்கு மட்டுமே ஹாரி பாட்டரை காயப்படுத்த டாபி நினைச்சேன் சார். ஓ, அதுதான் விஷயமா அப்படின்னு ரொம்ப கோவமா கேட்ட ஹாரி, என்னை துண்டு துண்டாவாது வீட்டுக்கு திரும்ப அனுப்பணும்னு நீ ஏன் நினைச்சன்ற காரணத்தை எப்படியும் என்கிட்ட நீ சொல்ல மாட்ட இல்லையா?
ஹாரி பாட்டருக்கு மட்டும் அது தெரிஞ்சதுன்னா அப்படின்னு குமுறலா சொன்ன டாபி அணிஞ்சிருந்த கந்தலான நிலைமையில இருந்த தலையணை உரையில அவனுடைய கண்ணீர் துளிகள் சிந்துச்சு. எங்களை போன்ற தாழ்த்தப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட மந்திர உலகின் அடித்தட்டு ஜீவராசிகளுக்கெல்லாம் ஹாரி பாட்டர் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்ங்கிறத பற்றி மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா சார், ஹீ ஹூ மஸ்ட் நாட் பி நேம்ட், அவர் தன்னுடைய சக்திகளின் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தை பற்றி டாபிக்கு நல்லாவே நினைவு இருக்கு சார். என்னை போன்ற ஹவுஸ் ஹெல்ப்ஸ் எல்லாம் அப்போ ஒரு புழுவை போல நடத்தப்பட்டோம் சார். ஆனால் உண்மையை சொல்லணும்னா டாபி இப்போவும் அப்படி தான் நடத்தப்படுறாங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும் சார் அப்படின்னு சொன்னபடியே அதை அணிஞ்சிருந்த அழுக்கான தலையணை உரையில் டாபி தன்னுடைய முகத்தை தொடச்சிக்கிட்டான். எங்கள் இனத்தவரின் வாழ்க்கை குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு மேம்பட்டு தான் சார் இருக்கு. ஹாரி பாட்டர் உயிர் பிழைத்தார். டார்க் லார்டின் சக்திகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டன. புது விடியல் பிறந்தது சார். அந்த இருண்ட நாட்களுக்கு முடிவே இல்லைன்னு நினைச்ச எங்களுக்கு ஹாரி பாட்டர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக பிரகாசித்தார் சார். அப்புறம் இப்போ ஹாக்வர்ட்ஸில் பயங்கர சம்பவங்கள்லாம் நடக்க இருக்கு, அல்லது ஏற்கனவே நடந்துகிட்டு கூட இருக்கலாம் சார். வரலாறு திரும்ப போகுது. ரகசிய அறை மறுபடியும் திறக்கப்பட்டு விட்டது. அதனால இப்படி ஒரு நிலைமையில ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ்ல தங்குறதுக்கு டாபியால ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது சார்.